அதாவது இந்த எருமை எனக்கு லேட் பண்ணுவான்னு நல்லா தெரியும். தெரிஞ்சே நான் இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே அவனுக்கு கால் பண்ண நான் வந்துட்டேன்டான்னு. அப்படி சொல்லியும் இவன் இன்னும் வரல. நான் இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்தே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கேம்பஸ் காட்டுறான். அப்படி ஜூம் ஜூம். யாரு தெரியுதா? அது உனக்கு தெரியாத முதல்ல ராஜராஜ சோழன். கீழே போர்டு இருக்குல்ல, ஏன்னா நிறைய பேருக்கு அது யாருன்னே தெரியல. அதனால கீழே போர்டு வச்சுட்டாங்க இப்போ நம்ம காலேஜ். ஸோ ஆக்சுவலாக இந்த காலேஜ் தான் நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு படிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த காலேஜில் தான் இப்போ லாஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே ஜோடியா வரானுங்க. ப்ரொஜெக்ஷனா காட்டணும்னா ஏய் எவ்ரிபடி விடுங்க, நமக்கு கொடுப்பணும் இல்லாத போது எப்படி? அது அதெல்லாம் சரிதான். வரா ஓ இவரா எப்படி பேர்ப்பியா பிஸியா இருப்பியா? அடா கேசரி பொங்கல் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. டிஃபனா கணேஷ் என்ன வேணா பண்ண உன் வாழ்க்கையில, ஆனா அந்த பாட்டை வச்சு மட்டும் ஒரு ரீல் போட்டேன்னு வச்சுக்கேன், அன்னைக்கே உட்காந்து நானே ரிப்போர்ட் அடிச்சிருவேன். இப்பயே சொல்லிட்டேன் நான். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா யோகா ஈவெண்ட் எங்கடா நடக்குது? பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நடக்குதுன்னு இப்ப நான் கேட்டேனா? எங்க நடக்குது வென்யூ சொல்லணும்டா. எங்கடா நடக்குது ஈவெண்ட்? ஜிஆர்டி கிராண்ட் செரிமனி. ஓகே போட்டுடலாம். கேஷ்னா நன்றி. சம்பாதிக்கிற காசெல்லாம் டீசல் போட்டே அழியுதுடா. இந்த நாய் கவுண்டரே யூடியூப்ல பாத்துட்டு வந்துதான் போடுறான். அதையும் தப்பா போடுறான் பாத்தியா? ஆட்டோல எதுக்குடா முதல்ல ஊருகா போடுறீங்க? ஆனா சாம் காமெடி பண்ண அவசியமே இல்லைண்ணா. அவனே ஒரு காமெடி தான். அவன் ஒரு ஹேர் ஸ்டைல் ஒண்ணு ஒப்பாங்க பாருங்க. ஐயோ அவன் ஸ்டைல பாருங்க, அது போதுண்ணே. ஆனா ரஜினிகாந்த் ஃபேன் அவன். யார் ஃபேனா? ரஜினிகாந்த் ஃபேன் அவன். கஜினிகாந்தா? அதெல்லாம் யாரு அவரு? ரஜினி அவரு பெரிய ஆளுங்களாச்சு நீங்க. ஓ ஐயோ அவரு கழுகுன நாங்க. நம்ம இன்னைக்கு லைக் போடுங்க, கழுகு ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நல்ல பணக்கார மாமனாரா இருக்க மாதிரி பொண்ணை பார்த்து பொண்ணை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாமனாட்ட பேசி மாமா மாமா அது முன்னாடி இது பொண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அது பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் மாமாக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். சரி மாப்பிள்ளை இதுலயே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்காப்லையே, நம்ம பிசினஸ் கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நான்லாம் மாமனார் வந்தானே யோசிச்சிருவேன். கம்மநாட்டு இதுல மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கான். துப்பு இருந்தா அவன் உருப்பட்டு டூடு பாத்தீங்களா இல்லையா? இல்லையடா நான் அங்க விஜயகுமாருக்கு வந்து ஒரு விஜயகுமார் சரத்குமார் நாங்க வந்து மாசின் நிலப்பகுதியில எல்லாம் இல்ல, பெருங்குத்தூர்ல தான் இருக்கோம். திரும்ப வா, நேரம் வாழ்க்கை கருத்து பேசுவோமா? நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீ சந்தோஷமா இருப்ப, அவ்வளவுதான். நீ உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஆங்கில ஒழுங்கா ஆயிடா லூசு. நல்லா பேசும்போது இப்படி வராம பாரு நல்லா எனக்குன்னு சொல்லிட்டு. இல்லடா நம்ம வந்து இது வந்து நீன்னு இல்லை என்னையா சேர்த்தே சொல்றேன் வச்சுக்கோ. நம்ம எல்லாருமே ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஹாப்பினஸை வந்து ஸ்டேட்டா வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படும், வாங்கினா சந்தோஷம். அதுக்கப்புறமா ஒரு லேப்டாப் வாங்கணும்னு யோசிப்போம், கார் வாங்கணும்னு யோசிப்போம், கார் வாங்கினா பெரிய கார் வாங்கணும், அதோட பெரிய கார் வாங்கணும், பைக் சூப்பர் அப்படின்னு ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சந்தோஷம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாதுன்னு சொல்றதா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அது யார் சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் வச்சிருக்க வந்தோம். அதுதான் இங்க பிரச்சனை. இந்த நிறைய பெரிய பெரிய ஆடியோ லான்ச்லாம் பார்த்து நான் சொல்லலாம் பணம் ஒண்ணுமே இல்லைங்க, பணம் ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்தா பெங்களூர் 200 வீடு 300 வீடு வச்சுருப்போம். அப்போ அது உனக்கு ஒண்ணுமே இல்லை தான். நம்மகிட்ட இன்னைக்கு இல்லாததுனால நம்ம அதை தேடி அலையிறோம். புத்திசமோ இல்லை புத்தர்கள் அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேரோட கோட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம லோவாக வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம எதுலையுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம். நீ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே அது கிடைக்கலாம், நீ டிசப்பாயிண்ட் ஆக. அது உனக்கு நீ அதோட எக்ஸ்பெக்டேஷனை நீ வைக்கல, அப்படி இருக்கும்போது நீ டிசப்பாயிண்ட் ஆக மாட்டல. அது ஒரு பக்கம் சொல்றது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆசைப்படு, பேராசைப்படு, அப்போதான் நீ நினைச்சதுல பாதியாச்சு கிடைக்கும் அப்படின்றாங்க.
உனக்கு எந்த ஆசையுமே இல்லை, எதுவுமே வேணாலும் வாழ்க்கையே மந்தமாக இருக்கும், வேறு எதுவுமே நீ பண்ண மாட்டேன். பட் ஆனால் நீ வாழ்க்கை ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நீ வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும், இல்லை ஒரு பெரிய கார் வாங்கணும், நல்லா வாங்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இல்லை ஒரு அப்ராட் கண்ட்ரிஸ், நீ அத்தனை கண்ட்ரி சுற்றி போகணும்னு நினச்சி நீ அப்படி நினச்சாதான் அட்லீஸ்ட் இங்கே இருக்க ஊட்டி கொடைங்களாச்சும் சுற்றுற அளவுக்கு சம்பாதிக்கும். அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நம்பி பிரிட்ஜ் மேல வந்தா ரூட் தப்பா வந்துட்டோம் மூதேவி. அண்ணன் பிரிட்ஜ் இறங்கணும்னே ரைட்டு போவோம் பாருங்க. பண்ண போறாரோ டீ குடிக்கிறேன். முதல்ல இங்க வண்டி போட வேணா இருக்கா, டீ நேரில் டீ மேர் வேற எங்க இருந்து குடிப்பேன் யோசிச்சிங்களா? டீ நடு டீ 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 டீ. இந்த வெண்ணியும் நான் கத்தி பேசுகிறேன். அருவாமனை வேணா பேசுவோம். இல்லை எல்லாருமே ஓடுறீங்க. எவ்ரிபடி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்றாங்க. ஒருத்தன் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு வந்துட்டான். இவ்வளோ நேரம் ஆகுது. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னு இருக்காங்க. ஸோ அதான் எடுத்துகிட்ருக்கோம். எப்போ வந்து நாங்கள் எப்போ சாப்பிட்டு One eternity later. போலாமா போலாமா? நம்ம தம்பி போமா 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 போமா. அதாவது இந்த ஷோ ஆக்சுவலாக சிறப்பாக முடிச்சிட்டோம். கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இது பண்ணுற அளவுக்கு நல்லா தான் முடித்தோம். ஆக்சுவலாக ஒரு நம்ம சின்ன ஷோ தான், அது ஒரு லான்ச் ஈவெண்ட் மட்டும், நான் சாஃப்ட் லான்ச் ஈவெண்ட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது எடிட்டுக்கு போயிடும். சின்ன ஷோ ஈஸியாக முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்த vlog வந்து உங்களுக்கு எப்போ வந்து சேரணும் எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த vlogல் உங்களே வந்து சந்திப்பது உங்கள் அஜய் மேனுவேல் ஃப்ரம் வே vlogs. நீ யாரா? எவனும் ஒருத்தன், நானும் எவனும் ஒருத்தன். நான் கடைசியாக பாய் சொல்றேன். பை பாய்.